அனைவருக்கும் உலக மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். சர்வதேச உழைக்கும் மகளிர் தினமான இந்த மார்ச் 8ஆம் நாள் உங்களை எல்லாம் வாழ்த்துவதில் ரொம்ப நான் சந்தோஷப்படுறேன். முதல்ல பெண்கள் அப்படி அவங்களுக்கு இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் கொண்டாட்டமாகவோ இல்லைனா ஒரு நாள் மட்டும் அவங்க போற்றி பாடுவதோ இல்லைனா ஒரு நாள் மட்டும் அவங்கள எல்லா விதங்கள்லையும் தூக்கி கொண்டாடிட்டு அடுத்த நாளே எப்போதும் போல இந்த சமூகத்தில் குடும்பத்தில் கசக்கி பிழியறதும் அவர்களை உதாசீனப்படுத்துறதும் புறக்கணிக்கிறதும் இது மாதிரியான செயல்பாடுகள்லாம் இல்லாமல் எல்லா நாளுமே மகளிருக்கு கொடுக்கக்கூடிய அந்த மதிப்பை நம்ம எல்லாருமே கொடுக்கணும் அப்படின்றது இந்த இடத்துல நான் பதிவு செய்கிறேன். ஒவ்வொரு இடத்துலையுமே ஆண் பெண் 2 பேருமே சம பங்கு எல்லா வேலையுமே செய்துட்ருக்கோம். அதாவது இந்த உலகம் பிறந்ததுலேருந்து இந்த சமூகம் உருவானதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய தொடர்ச்சியான எல்லா காலங்கள்லையுமே ஆண்களுக்கு சமமான பணிகளை பங்கை பெண்களும் நிகழ்த்தி இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் வரலாறும் உண்மையும் கூட. எத்தனையோ காரணங்களால் அது மறைக்கப்படலாம், எல்லாமே பண்ணலாம். ஆனால் ஒவ்வொருத்தருக்குமே தெரியும் பெண்கள் எவ்வளவு முக்கியமானவங்க. ஒவ்வொரு குடும்பத்திலையும் பெண் என்பவர் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவர், ஆண் என்பவர் முக்கியத்துவம் வாய்ந்தவராக இருந்தால் அதே அளவு முக்கியத்துவம் பெண்ணுக்கும் உண்டு. ஒரு குடும்பத்தை கட்டி கொண்டுட்டு வர்றதுக்கும் சரி, குழந்தைங்களை காப்பாற்றி எடுத்துகிட்டு வர்றதுக்கும் சரி, படிப்பு சொல்லித்தரதுலையும் சரி, குடும்ப பொருளாதாரத்தை மீட்டெடுக்கிறதுக்கும் சரி, எல்லா விதங்கள்லையுமே பெண்கள் அவர்களுக்கான உழைப்பை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. இதை முதல்ல பெண்களே உணரணும். நிறைய சமூகத்தில் படித்தவர்கள் மத்தியில் கூட பார்த்தீங்கன்னா பொம்பளைங்க என்னப்பா பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கருத்து நிலவுது. அப்படிலாம் கிடையாது. முதல்ல பெண்கள் நம்ம நம்பணும். ஆமாம், நம்மளும் முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள் தான். ஒரு குடும்பமாக இருந்தால் இந்த இடத்துல புரட்சியாக பேசுகிற மாதிரிலாம் நம்ம யாரும் யோசிக்க தேவையில்லை. சக மனிதரை அன்பு செலுத்துங்கள், சக மனிதரில் ஆணும் பெண்ணும் சமம். இன்னைக்கு இருக்கக்கூடிய இதில் டிரான்ஸ்ஜெண்டர் சொல்கிறோம், அவங்களுக்கும் நம்ம பெண்கள் தின வாழ்த்துக்கள். எல்லா இடங்கள்லையுமே அவரவர்களுக்கான ஒரு நிலையை, மதிப்பை, ஒரு மரியாதையை நம்ம கொடுக்கணும். பெண் குழந்தைகளாகட்டும், வளர்ந்த குழந்தைகளாகட்டும், இன்னைக்கு சமூகத்தில் வாழ்வது எவ்வளவு போராட்டமான விஷயம் அப்படிங்கிறது பெண்களுக்கு நல்லா தெரியும், ஆண்களுக்கும் நல்லா தெரியும், எல்லோருக்குமே தெரியும். இப்படியான சூழலில் எல்லா பெண்களும் முதல்ல நம்மளை நம்ம மேலே நமக்கு ஒரு நம்பிக்கை வரணும். ஆக்கப்பூர்வமான சிந்தனை, எண்ணம், செயல் இதெல்லாம் மட்டும் நம்ம எடுத்துக்கணும். நம்மளுடைய சொத்தாக பார்த்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக நம்ம சந்தோஷமாக இருப்போம். நம்மளை சுற்றி இயங்கக்கூடிய மனிதர்களில் தேவையற்ற விஷயங்களை காசிப் இருக்கலாம். நல்லா பண்ணினா பெண்கள் வந்தால் அவங்களுக்கான ஒரு புறக்கணிப்பு, அவங்கள கேலி கிண்டல் எல்லாமே நடக்கும், எல்லாருடைய வாழ்க்கையிலுமே நடக்கும். இவற்றையெல்லாம் கடந்து பெண்ணாக நம்மளுடைய பொறுப்பு என்ன, குடும்பத்திலும் சமூகத்திலும் நமக்கான ஒரு சில பணிகள் காத்துட்ருக்கு அப்படிங்கிறத ஒவ்வொரு பெண்ணுமே உணர்ந்து நம்ம செயல்படணும். அப்படியான செயல்படக்கூடிய அனைத்து மகளிருக்கும் மற்ற எல்லா மனிதர்களுக்கும் சர்வதேச மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். நன்றி.